சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி தொடர்ந்து பல அரசியல்வாதிகளும் பல சமூக அமைப்புகளும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ கடைசியாக 1931 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை தான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் வச்சுருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை இப்போ வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கலாம். அதை எல்லாமே இப்போ இருக்க நிலைமைக்கு எடுத்தால் தான் அந்த அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடை கொடுக்க முடியும். அப்போ இதை ஏன் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரில. ஒரு எலெக்ஷனுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இதை கொண்டு வந்து வெளி மாநிலத்தவர்களுக்கு இங்கே வாக்கு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் அனுமதிக்கக்கூடிய அரசு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ எலெக்ஷனுங்கிறது அவங்க ஓட்டை எண்ணிக்கை எடுப்பாங்க, இறந்தவங்கள நீக்குவாங்க. அதையெல்லாம் பண்ண தெரிஞ்ச அரசு அவங்க என்னென்ன சாதியில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடை கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய நஷ்டமாக போகிறது கிடையாது. இவ்வளோ நன்மைகள் இருந்தும் ஏன் இன்னும் இதை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தெரில. இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.